அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார். எதின் மேல் தாகமாயிருக்கிறார் என்றால் தேவன் பிதாவின் சித்தம் செய்வதிலே தாகமாயிருந்தாராம். பிதாவின் சித்தம், எப்பொழுதும் பிதாவின் சித்தம் செய்வதிலே தாகமாயிருந்தார். லூக்கா புஸ்தகம் 12 சொல்லப்படுகிறது. பிதாவின் சித்தம் செய்வதிலே இருந்திருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, தேவன் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கிறார். 42 சங்கீதம் 42:1 சொல்லுது, தேவன் பிதாவின் மேல் தாகமாயிருந்தார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் பிதாவின் சித்தம் செய்வதிலே தாகமாயிருந்திருக்கிறார். பிதாவின் நீதியை நிறைவேற்றுவதிலே மத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் பிதாவின் நீதியை நிறைவேற்றுவதில் இயேசு தாகமாக இருந்திருக்கிறார். இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் இதில் மேல் தாகமாக இருக்கிறார். ஆம், தாகத்துக்கு தா என்று சொன்னார். யோவான் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் தாகத்துக்கு தா என்று சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவின் சித்தம் செய்வதில், பிதாவினுடைய சமூகத்தில் காத்திருப்பதே தேவன் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் எதிர் மேல் தாகமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் செய்வதில்லையா, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை செய்வதில்லையா, அல்லது உலகத்தின் வேலையா? ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மேல் தாகமாக இருப்பீர்களா? இந்த ஜீவ நீரூற்றா இயேசு உங்களுக்கு தாகத்தை தீர்க்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார்.